வித் மீல என் கூட ஜாயின் பண்ண எல்லாருக்கும் வார்ம் வெல்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி டெய்ல்மெண்ட்டாக மாதிரி என் கூட ட்ராவல் பண்ணுங்க. நாம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் லாங்குவேஜ் அண்ட் லிங்குவிஸ்டிக் பேப்பரில் மார்ஃபியாலஜி லெசனில் மார்ஃப் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். டெஃபினேஷன் ஆஃப் மார்ஃப். மார்ஃப் அப்படின்றது ஒரு வார்த்தையின் ஒரு பகுதியை உருவாக்குற சவுண்ட் ஃபோன்ஸ் அதோட அர்த்தமுள்ள கலவையாகும். இது ஒரு வார்த்தையை குறிக்குது. இது மேலும் சிறிய அர்த்தமுள்ள யூனிட்ஸை பிரிக்கவும் முடியுது. இதனால பிரான்ஸ் 1958:170 இதை இப்படி வரையறுக்கிறாரு. சிறிய அர்த்தமுள்ள யூனிட்ஸை பிரிக்க முடியாத ஒரு அர்த்தமுள்ள ஃபோன் குரூப்ஸை உருவாக்குறாரு. இதை சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இது மொழியின் அர்த்தத்தை கொண்டிருக்கும் ஒரு உருவத்தின் உறுதியான வடிவமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கீ பாயிண்ட்ஸ். மார்ஃப் அப்படின்றது ஒரு சவுண்ட் யூனிட். ஃபோன்ஸ் அண்ட் ஃபோனேம்ஸோட இணைஞ்சு பேச்சின் மிகச்சிறந்த அர்த்தமுள்ள யூனிட்ஸை உருவாக்குற நிலை தான் இது. இந்த யூனிட்ஸ் மார்ஃப் தங்களை அடையாளம் காணக்கூடிய வடிவத்தை கொண்டிருக்கல, ஆனால் கம்பைன் ஆச்சு அப்படின்னா மீனிங்ஸை கேரி பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. மார்ஃப் அப்படின்ற வேர்ட் ஃபார்ம் ஆர் ஷேப் என்பதற்கான கிரீக் வேர்ட்ல இருந்து வந்துச்சு. ஒவ்வொரு உருவமும் நிகழ்வில் யூனிக்கானது, ஆனால் சிமிலர் மீனிங்ஸை கொண்ட ஃபோனிம்ஸ் சிமிலர் காம்பினேஷனுக்கு பின்னாடி தோன்றும். இத்தகைய மார்ஃப்ஸ் சவுண்ட் அண்ட் மீனிங்ஸ் ரெண்டிலுமே போதுமான அளவு சிமிலராக இருக்கும்போது அவை மார்ஃப் டைப் ஆர் ஆல் மார்ஃப்ஸாக தொகுக்கப்படுது. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மார்ஃப். வேர்டு எப்படி உருவாகுது, அது எப்படி கட்டமைக்கப்படுறாங்க அப்படின்றத படிக்கிறது ஃபண்டமெண்டல் இன் மார்ஃபியாலஜி. அடிப்படையானவை. மார்ஃப்ஸை எப்படி புரிஞ்சுக்கிறது, அதுக்கு எது ஹெல்ப் பண்ணுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். லாங்குவேஜ் பேட்டர்னாக அனலைஸ் பண்ணுறது, லாங்குவேஜை டீச் அண்ட் லேர்ன் பண்ணிக்கிறது, காம்ப்யூட்டேஷனல் லிங்குவிஸ்டிக் அண்ட் NLPயை ஹெல்ப் பண்ணுது. ஹிஸ்டாரிக்கல் அண்ட் கம்பேரிட்டிவ் லிங்குவிஸ்டிக்ஸை புரிஞ்சுக்கிறது. இதெல்லாம் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அடுத்து சம்மரி பார்க்கலாம். ஒரு மார்ஃப் என்பது ஒரு உருவத்தின் உறுதியான அர்த்தமுள்ள வடிவமாகும். மார்ஃப்ஸ் ஃப்ரீ ஆர் பவுண்டாக இருக்கலாம். மேலும் ஒரே பொருளை உணரும் சிமிலர் மார்ஃப்ஸ் ஆல் மார்ஃப்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுது. இது வேர்டோட பில்டிங் பிளாக்ஸை பிரதிபலிக்குது. ஃபண்டமெண்டல் லெவலில் லாங்குவேஜில் எப்படி செயல்படுது அப்படின்றத புரிஞ்சுக்க ஹெல்ப் பண்ணுது. மார்ஃப் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸ்பிளனேஷன். ஒரு வேர்டோட அர்த்தமுள்ள ஸ்மாலஸ்ட் பார்ட் மார்ஃப் ஆகும். ஒரு வேர்ட் அதன் ஸ்மாலஸ்ட் மீனிங் உள்ள யூனிட்ஸை பிரிக்கும் போது ஒவ்வொரு யூனிட்ஸும் ஒரு மார்ஃப் ஆகும். எக்ஸாம்பிள் ஃபார் மார்ஃப். ஸ்கில்ஃபுல்லி. இதில் 3 பார்ட்டாக அதை பிரிச்சிருக்காங்க. ஸ்கில் ப்ளஸ் ஃபூ ப்ளஸ் லீ. ஸ்கில்ஃபுல்லி அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. இதில் எல்லா பார்ட்டுமே ஒரு மார்ஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் வேர்ட் வீக்னஸ். இது 2ஆக பிரிச்சிருக்காங்க. வீக் ப்ளஸ் நெஸ். வீக்னஸ் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. இதில் 2 பார்ட்டுமே மார்ஃப் அப்படின்றத ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. வீக் அப்படின்றது ரூட்டையும் ப்ளஸ் நெஸ் அப்படின்றத சஃபிக்ஸையும் குறிக்குது. தேர்ட் வேர்ட் புக்ஸ். புக் ப்ளஸ் எஸ். புக்ஸ் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. இதில் புக் அப்படின்றது ரூட் மார்ஃப், எஸ் அப்படின்றது பவுண்ட் மார்ஃப். இது ப்ளூரலை குறிக்குது. ஃபோர்த் வேர்ட் சால்ட் பீட்டர். இது 2ஆக பிரிச்சிருக்காங்க. சால்ட் ப்ளஸ் பீட்டர். சால்ட் அண்ட் பீட்டர் இந்த 2 வேர்டுமே காம்பவுண்ட் வேர்டை உருவாக்குற மார்ஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபிஃப்த் வேர்ட் ஹாலிடே. இதை 2ஆக பிரிச்சிருக்காங்க. ஹாலி ப்ளஸ் டே. ஹாலிடே அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. ஹாலி அண்ட் டே இந்த 2மே வார்த்தைகளை உருவாக்குற மார்ஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. சிக்மெண்டிங் வேர்ட்ஸ் இன்டு மார்ஃப். ஒரு சொல்ல பகுதிகளாக பிரிப்பது உருவ அமைப்புகளை காட்டுது. இருந்தாலும் மார்ஃபிம் தன்னை சுருக்கமான நிலையான நிலையை கொண்டிருக்கல. எக்ஸாம்பிளுக்கு பிக்கர். இதை 2ஆக பிரிச்சிருக்காங்க. பிக் ப்ளஸ் ஆர் பிக்கர் அப்படின்னு. ஆர்த்தோகிராஃபிக் ஃபார்ம்ல இதை எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா பிக் ஸ்லாஷ் ஆர் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. ஃபோனோலாஜிக்கல் ஃபார்ம்ல ஸ்லாஷ் பிக் ஸ்லாஷ் ப்ளஸ் ஸ்லாஷ் ஆர் ஸ்லாஷ் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. இதில் பிக் அப்படின்றது ரூட் மார்ஃப், ஆர் அப்படின்றது சஃபிக்ஸ் மார்ஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ். மார்ஃப் அப்படின்றது ரூட் ஆர் அஃபெக்ஸஸாக இருக்கலாம். ப்ரிஃபிக்ஸ் இது ஒரு வார்த்தையின் தொடக்கத்தில் சேர்க்கப்படும். எக்ஸாம்பிளுக்கு இன் அன்ஃபார்ச்சுனேட்லி. சஃபிக்ஸ் இது ஒரு வார்த்தையின் இறுதியில் சேர்க்கப்படும். எக்ஸாம்பிளுக்கு லீ இன் அன்ஃபார்ச்சுனேட்லி. வேர்ட் அனலைசஸ். எக்ஸாம்பிள் அன்ஃபார்ச்சுனேட்லி அப்படின்றதுல அப்படின்ற வேர்ட் ப்ரிஃபிக்ஸ் ப்ளஸ் ஃப்ரெண்ட் அப்படின்றது ரூட் மார்க் ப்ளஸ் லீ அப்படின்றது சஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சம்மரி. வேர்ட்ஸில் உள்ள உண்மையான அர்த்தமுள்ள யூனிட்ஸ் மார்ஃப் ஆகும். இது ரூட்ஸை ப்ரிஃபிக்ஸ் ஆர் சஃபிக்ஸாக இருக்கலாம். வேர்ட்ஸை மார்ஃபாக பிரிக்கிறது வேர்ட் ஃபார்மேஷனை புரிஞ்சுக்கிறதுக்கும் லாங்குவேஜ் ஸ்ட்ரக்சர் அண்ட் அனலைஸ் செய்யவும் உதவுது. இப்போ ஒரு டயக்ராம் கொடுத்துருக்கேன். அதுக்கான எக்ஸ்பிளனேஷன்ஸ் நம்ம இப்போ பார்க்கலாம். ஃப்ரீ மார்ஃபீஸ். இது வார்த்தைகளாக தனிச்சு நிற்க முடியும். ஃபர்ஸ்ட் ஒன் ரூட். ஒரு வார்த்தையின் மையப்பொருளாக அது இருக்குது. செகண்ட் ஒன் கிளாஸ் மெயின்டெனிங் ரூட்.
கிளாஸ்ன்ற வேர்டை மாற்ற வேண்டாம். எக்ஸாம்பிளுக்கு புக், இது வந்து நவுனாக இருக்குது. தேர்ட் ஒன் கிளாஸ் சேஞ்சிங் ரூட். இதில் கிளாஸ்ன்ற வேர்டை நம்ம மாற்ற முடியும். எக்ஸாம்பிளுக்கு ரன் அப்படின்ற வேர்டை வேர்ப் டு நவுனாக மாற்றலாம். ரன்னுன்ற வேர்டை ரன் அப்படின்னு நம்ம மாற்றிக்கலாம். பவுண்ட் மார்ஃபிம் அஃபெக்சஸ், இதனால தனிச்சு நிற்க முடியாது, ரூட்டோட அட்டாச்சாக தான் வந்து இது இருக்கும். ப்ரிஃபிக்ஸ், இது வார்த்தைகளோட தொடக்கத்தில் வந்து சேர்க்கப்படும். டிரைவேஷனல் ப்ரிஃபிக்ஸ் அப்படின்றது வார்த்தைகளின் அர்த்தத்தையோ இல்லது சில சமயம் அதோட கிளாஸை கூட நம்மளால மாற்ற முடியும். கிளாஸ் மெயின்டெனிங் இது வந்து அன்ஹாப்பி, இது அட்ஜெக்டிவ் டு அட்ஜெக்டிவாக இருக்குது. கிளாஸ் சேஞ்சிங் இது எனேபிள், வெர்ப் டு வெர்ப், இதோட டிரைவ்டு ஃபார்ம் நவுன் அண்ட் அட்ஜெக்டிவாக இருக்குது. சஃபிக்ஸ், இது சொற்களோட இறுதியில் சேர்க்கப்படும். இன்ஃப்ளெக்ஷனல் சஃபிக்ஸ், இதோட கிளாஸை மாற்ற வேண்டாம். டென்ஸ், நம்பர் ஆர் டிகிரியை மட்டும் மாற்றிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு புக்ஸ், இடி வாக்டு, அந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். டிரைவேஷனல் சஃபிக்ஸ் மீனிங்ஸ் ஆர் வேர்ட்ஸோட கிளாஸை வந்து நம்ம மாற்றலாம். கிளாஸ் மெயின்டெனிங் லீ அப்படின்னு வந்து இருக்குது. இது வந்துட்டு ஒரு வேர்டோட பின்னாடி வந்து நம்ம சேர்த்திக்கலாம். இப்போ குயிக் அப்படின்னு இருக்குன்னா குயிக்லி அப்படின்னு வந்து நம்ம மாற்றிக்கலாம். அட்ஜெக்டிவ் டு அட்வர்பாக இது வந்து மாறுது. கிளாஸ் சேஞ்சிங் நர்ஸ் அப்படின்னு இருக்குது. இது வந்து அந்த வேர்டோட பின்னாடி வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஹாப்பி அப்படின்னு இருக்குன்னா ஹாப்பினஸ் அப்படின்னு வந்து மாற்றிக்கலாம். இது வந்து அட்ஜெக்டிவ் டு நவுனாக மாறுது. மார்ஃப் அண்ட் மார்ஃபீம்ஸ், கான்செப்ட் ஆஃப் மார்ஃப். ஒரு மார்ஃப் என்பது ஒரு மார்ஃபீம்ன்ற ஃபோனெட்டிக்ஸ் ஆர் ஆர்த்தோகிராஃபிக்கோட ரெப்ரசன்டேஷனாக இருக்குது. இன் சிம்பிள் டேர்ம், இது வந்து பேச்சு அல்லது எழுத்தின் ஒரு மார்ஃபேம் எடுக்கும் ஒரு உண்மையான வடிவமாகும். எக்ஸாம்பிளுக்கு வேர்ட் லீடர் அப்படின்னு இருக்கு. மார்ஃபேம்ஸில் லீட் ப்ளஸ் மைனஸ் அப்படின்னு வந்து அதை பிரிச்சிருக்காங்க. அதுவே ஃபோனெட்டிக் ஷேப்ஸில் மார்ஃபில் இது எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா ஸ்லாஷ் லீ காலன் டி ஸ்லாஷ் ப்ளஸ் ஸ்லாஷ் ஸ்லாஷ் அப்படின்னு வந்து பிரிச்சிருக்காங்க. டிஃப்ரெண்ட் பிட்வீன் மார்ஃப் அண்ட் மார்ஃபீம்ஸ். மார்ஃபேம் அப்படின்றது அப்ஸ்ட்ராக்ட் கிராமட்டிக்கல் யூனிட்டை சேர்ந்தது. மார்ஃப் இது வந்து காங்கிரீட் ஃபோனோலாஜிக்கல் ஆர் ஆர்த்தோகிராஃபிக் ஃபார்மை சேர்ந்தது. மார்ஃபம் மீனிங் ஆர் ஃபங்க்ஷனை குறிக்குது. மார்ஃபிமோட ஆக்சுவல் ஃபார்மை வந்து இது குறிக்குது. மார்ஃபிம் இது எக்ஸாம்பிளுக்கு பாஸ்ட் டென்ஸோட மார்ஃபிம்ஸ் மார்ஃப். இது வந்து எக்ஸாம்பிள் இடி இன் வாக்ட், டி இன் மூவ்டு. ஸோ இதுதான் இதோட எக்ஸாம்பிள்ஸாக இருக்குது. இந்த எக்ஸாம்பிள்ஸை இப்போ வந்து நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். வாக்டு இதில் இனிஷியல் மார்ஃப் வாக், ஃபைனல் மார்ஃப் இடி. ஸோ இந்த ரெண்டையும் சேர்த்துனா தான் வாக்டு அப்படின்னு ஒரு வேர்ட் கிடைக்கும். அதே மாதிரி தான் மூவ்டு. இதில் இனிஷியல் மார்ஃப் மூவ், ஃபைனல் மார்ஃப் டி. இது ரெண்டையும் சேர்த்துனா மூவ்டு அப்படின்னு ஒரு வேர்ட் கிடைக்கும். ஃபைனல் மார்ஃப்ஸ் இடி அண்ட் டி இந்த ரெண்டுமே வேறுபட்டிருந்தாலும் அவை ஒரே பாஸ்ட் அண்ட் மார்ஃபிம்ஸை தான் குறிக்குது. ஃபோனோலாஜிக்கல் ரெப்ரசன்டேஷன்ஸ் ஆஃப் மார்ஃப். இதில் வேர்ப் மிஸ்டு அப்படின்ற வேர்டை எப்படி பிரிச்சிருக்காங்க? ஸ்லாஷ் மிஸ், ஸ்லாஷ் ப்ளஸ் ஸ்லாஷ் மைனஸ் டி ஸ்லாஷ் அப்படின்னு வந்து பிரிச்சிருக்காங்க. வெர்ப் கில்டு, இந்த கில்டுன்ற வேர்டை எப்படி பிரிச்சிருக்காங்க? ஸ்லாஷ் கில் ஸ்லாஷ் ப்ளஸ் ஸ்லாஷ் மைனஸ் டி ஸ்லாஷ் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. வேர்ப் பார்ட்டட்ன்ற வேர்டு எப்படி பிரிச்சிருக்காங்க? ஸ்லாஷ் பா கோலன் டி ஸ்லாஷ் ப்ளஸ் ஸ்லாஷ் மைனஸ் ஐடி ஸ்லாஷ் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் ரெண்டு வேர்ட் வந்து சிமிலராக இருக்கும். தேர்ட் வேர்ட் பிரித்ததை மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதோட டெஃபினேஷன் வந்து நம்ம பார்த்துடலாம். எல்லா சந்தர்ப்பத்திலையும் இறுதி மார்ஃபிம்ஸ் கடந்த காலத்தை குறிக்குது. ஆனால் அதோட ஃபோனெட்டிக் ரியலைசேஷன் மார்ஃப் வார்த்தையை பொறுத்து அது வேறுபடுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மார்ஃப் ஆஸ் அ சிக்மெண்ட், ஒரு வார்த்தையின் லினியர் வரிசையில் ஒரு மார்ஃப் என்பது அடையாளம் காணக்கூடிய ஒரு பகுதியாகும். இருந்தாலும் மார்ஃபிம்ஸ் என்பது ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிராமட்டிக்கல் கான்செப்ட் ஆகும். மேலும் இது ஒரு தனி பிரிவாக தோன்றாமல் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபியூஸ்டு மார்ஃபோட எக்ஸாம்பிள் சிங்கிள் மார்ஃப் ரெப்ரசன்ட் பண்ணுது மல்டிபிள் மார்ஃபிம்ஸை. ப்ளூரல் நவுன் மென், மைஸ், கீஸ், விமன் இதெல்லாம் ஒவ்வொன்றும் மார்ஃபாக இருந்தாலும் ரெண்டு மார்ஃபிம்ஸ் ரூட் ப்ளஸ் ப்ளூரலை கொண்டவை. கம்பேரிட்டிவ் அட்ஜெக்டிவ் பெட்டர், பெஸ்ட், வேர்ஸ், வர்ஸ்ட் இதெல்லாம் ஒன் மார்ஃப் வந்து ரூட் ப்ளஸ் கிராமட்டிக்கல் மீனிங்ஸை குறிக்குது. இர்ரெகுலர் வேர்ப் ஸ்டுட், ரேன், டுக், கேம், ரேங், சாங் இதெல்லாம் வந்து ஒன் மார்ஃப் ரூட் ப்ளஸ் டென்ஸ் மார்ஃபிம்ஸை குறிக்குது. இதோட சம்மரி வந்து பார்த்துடலாம். மார்ஃபிம்ஸ் என்பது பொருள் அல்லது இலக்கண செயல்பாட்டின் அப்ஸ்ட்ராக்ட் யூனிட் ஆகும். மார்ஃப் என்பது மார்ஃபிம்ஸோட உறுதியான உணர்தல் ஆகும். அது சவுண்ட்
ஃபோனோலாஜிக்கல் ஆர் ரைட்டிங் ஆர்த்தோகிராஃபிக் ஆகும். வார்த்தைகள் மார்ஃப் வேறுபடலாம், ஆனால் அடிப்படை மார்ஃபிம்ஸ் வந்து அப்படியே தான் இருக்கும், அது சேஞ்ச் ஆகாது. இர்ரெகுலர் வேர்ட்ஸ் இணைந்த வடிவங்கள் ஒரு சிங்கிள் மார்ஃப், ஆனால் அது மல்டிபிள் மார்ஃபிம்ஸை குறிக்குது அப்படின்றத காட்டுது. ஸ்பெஷல் டைப் ஆஃப் மார்ஃப் போர்ட்மான்டோ மார்ஃப். போர்ட்மான்டோ மார்ஃப் அப்படின்றது 2 அல்லது அதற்கும் மேற்பட்ட மார்ஃபிம்ஸோட சிங்கிள் மார்ஃபை கம்பைன் பண்ணுறது. எக்ஸாம்பிளுக்கு வாஸ், இது வந்து பி ப்ளஸ் பாஸ்ட் ப்ளஸ் சிங்குலரை குறிக்குது. இஸ் பி ப்ளஸ் தேர்ட் பர்சன் ப்ளஸ் சிங்குலர் ப்ளஸ் ப்ரெசன்ட் அதை வந்து குறிக்குது. ஆரிஜின், இந்த வார்த்தையை முதல்ல ஹார்கிட் அப்படின்றவர்னால 1947 அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. போர்ட்மான்டோ மார்ஃபை சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா மல்டிபிள் கிராமட்டிக்கல் மீனிங்ஸை சிங்கிள் ஃபார்மாக மாற்றுறது. ஆலமார்ஃப்ஸ், மார்ஃபிம்ஸ் அதன் சூழலை பொறுத்து டிஃப்ரெண்ட் ஃபோனலாஜிக்கல் ஆர் ஆர்த்தோலாஜிக்கல் ஃபார்ம்ஸை கொண்டு இருக்கும். இந்த மாறுபாடுகளை தான் ஆலமார்ஃப்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுது. எக்ஸாம்பிளுக்கு ப்ளூரல் மார்ஃபிம்ஸ். ப்ளூரல்னா என்ன? நம்ம ட்ரீ அப்படின்னா அது சிங்கிளாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ட்ரீஸ்னா அது வந்து ப்ளூரல் அப்படின்னு எடுத்துப்போம், ஏன்னா அது ஒன்றுக்கும் மேற்பட்ட அப்படின்றது வந்து அதுக்கு அர்த்தம் அப்படின்னு சொல்லி. இது வந்து நார்மல் ப்ளூரல் அப்படின்னா என்ன அப்படின்றதுக்காக தான். ஆல்மோஸ்டோட விஷயத்தில் இது எப்படி மாறுபடுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். டாய்ஸ் ஜெட், பாட்ஸ் எஸ், ஹவுசஸ் ஐசெட் அப்படின்றத வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. மார்ஃபிம்ஸில் எஸ் அப்படின்றது மோர் தென் ஒன் அப்படின்னு அர்த்தம். ஆல்மோஸ்டில் 3 சவுண்ட் ஃபார்ம்ஸ் வந்து இருக்கு. எஸ், ஜெட் ஆர் ஐசெட் அப்படின்னு சொல்லி 3 இருக்கு. இந்த டிஃப்ரெண்ட் சவுண்ட் ஃபார்ம்ஸ் தான் வந்து ஆல்மார்ஃப்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுது. செகண்ட் எக்ஸாம்பிள் பாஸ்ட் அண்ட் மார்ஃபிம்ஸ். இதுல இடி அப்படின்னு வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டாப்டு, அதுல வந்து டி. பாம்ப்டு, இதுல வந்து டி. வேஸ்டட் அப்படின்றதுல ஐடி அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ முன்னாடி சொன்ன அதே எக்ஸாம்பிள் ஃபார்மேட் தான் வந்து இதுலயும் ஃபாலோ ஆகுது. அதனால தான் இதை ஆலோமார்ஃப்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. ஜீரோமார்ஃப், ஒரு இலக்கண வகைக்கு வெளிப்படையான ஃபோனலாஜிக்கல் ஆர் ஆர்த்தோகிராஃபிக்கல் ஃபார்ம் இல்லாத போது கிராமட்டிக்கல் ஃபங்க்ஷன் புரிஞ்சு கொள்ளப்படும் போது ஜீரோமார்ஃப் உருவாகுது. எக்ஸாம்பிள் ப்ளூரல் நவுன் ஏர்கிராஃப்ட், டியர், ஷீப் இதெல்லாமே வந்து ப்ளூரல் சிங்குலர் ஃபார்ம். இர்ரெகுலர் வேர்ப் கேஸ்ட், காஸ்ட், கட் இது எல்லாமே பாஸ்ட் டென்ஸ், இதுக்கு வெளிப்படையான முடிவு இல்லை. கான்செப்ட் ப்ளூரல் ஆர் டென்ஸ் மார்ஃபிம்ஸ் வந்து மீனிங்ல இருக்கு, ஆனா ஃபார்ம்ல இல்லை. இதுதான் இதோட கான்செப்டா இருக்கு. ட்ரங்கேஷன் அப்படின்னா மார்ஃபாலஜிக்கல் ப்ராசஸ் ஆகும். இதுல அடிப்படை வார்த்தையின் ஒரு பகுதி டிரைவேஷனல் சஃபிக்ஸை சேர்க்கறதுக்கு முன்னாடியே கைவிட்டாச்சு. எக்ஸாம்பிள் ஃபினாமினன் பிளஸ் எல், இது ஃபினாமினல் அப்படின்னு மாறிடுச்சு. நாமினேட் பிளஸ் இ, நாமினி அப்படின்னு மாறிடுச்சு. வெஜிடேரியன் பிளஸ் ஏரியன், வெஜிடேரியன் அப்படின்னு மாறிடுச்சு. ட்ரங்கேஷன் பேஸை குறைப்பதன் மூலியமா நியூ வேர்ட்ஸை திறமையா உருவாக்க அது ஹெல்ப் பண்ணுது. இதுல வந்து ஒரு டயக்ராம் இருக்கு, அந்த டயக்ராமோட எக்ஸ்பிளனேஷன் வந்து நம்ம பார்க்கலாம். இந்த வேர்ட் வந்து எப்படி படிப்படியா இந்த ஸ்டேஜுக்கு வந்துச்சு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அந்த வேர்ட் வந்து அன்இன்ட்ரெஸ்டிங்லி அப்படின்றது தான். ரூட் வேர்ட் வந்து இன்ட்ரெஸ்ட், இதுதான் வந்து இந்த வேர்டுக்கு பேஸா இருக்கு. இது மெயின் மீனிங்ஸை தருது, ஆர்வம் அல்லது கவனத்தை வந்து ஈர்க்குது. இதுல ஆடிங் ஐஎன்ஜி, இப்போ இந்த வேர்ட் வந்து என்னவா மாறிடுச்சு? இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு மாறிடுச்சு. இதுல சஃபிக்ஸ் ஐஎன்ஜி, இது இன்ஃப்ளெக்ஷனல் சஃபிக்ஸ், வேர்பை அட்ஜெக்டிவா மாத்துது, ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தும் ஒன்னா மாத்திடுது. எக்ஸாம்பிள் அன் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. ஆடிங்லி, இப்போ இந்த வேர்டு என்னவா மாறிடுச்சு? இன்ட்ரெஸ்டிங்லி அப்படின்னு வந்து மாறிடுச்சு. இது வந்து சஃபிக்ஸ் லீ வந்து கிளாஸ் சேஞ்சிங் டிரைவேஷனல் சஃபிக்ஸா மாறிடுது. அட்ஜெக்டிவ் வேர்ட் இன்ட்ரெஸ்டிங், இது வந்து அட்வர்பா மாறுது, இன்ட்ரெஸ்டிங்லி அப்படின்னு சொல்லி சேஞ்ச் ஆயிருது. ஆடிங் அன், இப்போ வந்து இந்த வேர்ட் என்னவா மாறிடுது? அன்இன்ட்ரெஸ்டிங்லி அப்படின்னு சொல்லி மாறிடுது. த ப்ரிஃபிக்ஸ் அன், இது வந்து கிளாஸ் மெயின்டெனிங் டிரைவேஷனல் ப்ரிஃபிக்ஸா மாறிடுது. நெகட்டிவ் மீனிங் நாட்டை சேர்க்குது, ஆனால் அந்த வார்த்தையை ஒரு அட்வர்பா வச்சுக்குது. அதனால அன்இன்ட்ரெஸ்டிங்லி அப்படின்ற வார்த்தை வந்து போரிங் ஆர் டல் வே அப்படின்றத குறிக்குது. ஸோ நம்ம வந்து இப்போ இதை பார்த்து முடிச்சிட்டோம். பேஸ் வேர்ட் இன்ட்ரெஸ்டிங் அப்படின்ற வார்த்தையை வச்சு அது ஒரு 4 ப்ராசஸ்க்கு உள்ளானதுக்கப்புறம் அதோட வேர்டு எப்படி மாறிடுச்சு? அன்இன்ட்ரெஸ்டிங்லி அப்படின்னு வந்து மாறியிருக்கு. ஸோ ஒரு வேர்டுமே இப்படி தான் பரிணமிக்கும் அப்படின்றத வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. இதோட மார்ஃப் அப்படின்ற டாபிக் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இது வரைக்கும் டேல் டைம் வித் மிலி என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.